கேரள மாநிலம் முன்பு அந்த நிலச்சரிவில் மிகப்பெரிய இடர்பாடுகள்லாம் கிடச்சி போன வருஷம் ஏற்பட்டது இல்லைங்களா? அந்த இடத்த முஸ்லீம் லீக் தத்தெடுத்து அதை கல்பேட்டா, முண்டக்கை, சூரல்மலை இந்த இடங்கள்லாம் பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களுக்காக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்டிய வீடுகளுக்கான புதுமனை புகு விழா ஏப்ரல் 27 அன்றைக்கி நடந்து முடிஞ்சிருக்குது. முதல் கட்டமாக 51 வீடுகளுக்கான சாவிகள் பிப்ரவரி 28 அன்று ஒப்படைக்கப்பட்ட போதிலும் குடும்பங்கள் இன்னும் குடியேறவில்லை. தற்போது பயனாளிகளான 51 குடும்பங்களுக்கும் கூட்டாக புதுமனை புகு விழா நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த வீட்டு வசதி திட்டம் மேற்பாடி பஞ்சாயத்தில் உள்ள முட்டில் மேல்பாடி மாநில நெடுஞ்சாலைக்கு அருகில் உள்ள திருக்கைப்பட்ட வெள்ளக்கோடு என்ற இடத்தில் அமைந்துள்ளது. ஒவ்வொரு 1500 சதுர அடி வீட்டிலும் 3 படுக்கை அறைகள் உள்ளன மற்றும் அவை முழுமையாக அலங்கரிக்கப்பட்டவை. IUML மாவட்ட பொதுச் செயலாளர் மேல்குடியேற்ற துணைக்குடியின் உறுப்பினருமான டி. முகமது திட்டப்பகுதிக்குள் நுழைவதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்று கூறினார். நெருங்கிய உறவினர்கள் மற்றும் அழைக்கப்பட்ட விருந்தினர்கள் மட்டுமே விழாவில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள். குடும்பங்கள் கண்ணியத்துடனும் தனியுரிமையுடனும் தங்கள் புதிய வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்று அவர் கூறினார். மொத்தம் 105 வீடுகளில் 51 வீடுகளுக்கான சாவிகளை IUML மாநில தலைவர் சாதிக் அலி சிஹாப் தங்கல் ஒப்படைத்தார். ஆனால் தேர்வுகள் மற்றும் சட்டமன்ற தேர்தல்கள் காரணமாக இந்த இடமாற்றம் தாமதமானது. ஏப்ரல் 27 அன்று ஒரு பொது விழாவை நடத்துவதற்கான முடிவு சாதகமான வானிலை நிலவுவதாலும் எடுக்கப்பட்டது என்று முகமது கூறினார். விழாவை ஒன்றாக நடத்துவது குடும்பங்களுக்கிடையே சமூக உணர்வை வலுப்படுத்தும் என்றும் அவர் மேலும் கூறினார். இதில் ஒரு ஆச்சரியப்பட விஷயம் என்னன்னாக்க, ஒரு 14 வீடுகள் அதில் இந்துக்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்குது. அது இப்போ அதாவது முஸ்லீம் லீக் ஏற்பாட்டில் நடக்கிறதுல ஒரு ஹிந்துவுக்கு வீடுகளை ஒதுக்கி கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கள். 51 വീടുകളിൽ 14 വീടുകൾ ഹിന്ദുക്കൾക്കാக ഒതുക്കപ്പെട്ടിരിക്കുന്നത്. സമയബന്ധിതമായി പൂർത്തിയാക്കാൻ സാധിച്ചു എന്നുള്ള അഭിമാനമാണ് ഞങ്ങൾക്കുള്ളത്. അതിന് പ്രവർത്തിക്കാനുള്ള സംഘത്തിലെ അംഗങ്ങളായി എന്നുള്ളതാണ് ഞങ്ങളുടെ ഏറ്റവും വലിയ അഭിമാനം. ജനങ്ങൾക്ക് നൽകിയ വാഗ്ദാനം, ജനങ്ങൾ ഞങ്ങളെ വിശ്വസിച്ചു. ബഹുമാനപ്പെട്ട തങ്ങൾ അവരുടെ ആഹ്വാനമനുസരിച്ച് കോടിക്കണക്കിന് രൂപ വിശ്വസിച്ച് തങ്ങളെ ഏൽപ്പിച്ചു. ആ വിശ്വാസം നിലനിർത്തേണ്ടുന്ന ബാധ്യത ഞങ്ങൾക്കുണ്ടായിരുന്നു. അത് നിർവഹിച്ചു എന്ന് തന്നെയാണ് ഞങ്ങളുടെ വിശ്വാസം. ദൈവാനുഗ്രഹവും ജനങ്ങളുടെ പിന്തുണയും പ്രാർത്ഥനയും ഒക്കെ ഞങ്ങൾക്കുണ്ടായി. അത് അതിന്റെ പ്രവർത്തന ഘട്ടങ്ങളിലായിരുന്നു ഇതുവരെ. അവസാനമായി ഇപ്പോൾ ആളുകൾ താമസിക്കുന്നതോടുകൂടി അത് പൂർത്തിയായി. ലളിതമായ ചടങ്ങാക്കി നടത്താനുള്ള തീരുമാനം ഒരു വലിയ രീതിയിലുള്ള പൊലിമയോടുകൂടി അല്ലല്ലോ, വളരെ സാധാരണ രീതിയിൽ നടക്കുന്ന ചടങ്ങാക്കി മാറ്റി. ஒரு ஹிந்து பெண்ணுக்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஏன் முஸ்லீம் லீக்கிடம் விண்ணப்பம் கொடுத்தீர்கள் அப்படின்னு கேட்கும்போது, முஸ்லீம் லீக் சொன்னால் அதனை செய்து காட்டும். எனவே நம்பிக்கையோடு விண்ணப்பம் கொடுத்தேன். நான் ஹிந்து என்று பார்க்காமல் எனக்கும் ஒரு வீடு தந்துள்ளார்கள். வீடு மட்டுமல்ல, வீட்டு உபயோகப் பொருட்களும் தந்துள்ளார்கள் அப்படிங்கிறாங்க. முதல் கட்டமாக முடிக்கப்பட்ட 51 வீடுகளில் 14 வீடுகள் இந்துக்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது முஸ்லீம் லீக்கினால். இப்போ இது முஸ்லீம் லீக்கு முஸ்லீம்களுக்காக மட்டும் அப்படின்னு நினைக்கிறீங்கள, அவர்களுக்கான இந்த பதிவு இது. அது முஸ்லீம் லீக் ஒரு கட்சி வெறும் முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல, அது ஹிந்துக்களுக்கும் சேர்த்து தான் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பிரிட்டிஷ் மௌலானா சம்சுல் ஹுதாவின் மதரசா மீது புல்டோசர் இயக்கப்படுவது வெளிநாட்டு நிதியுதவி குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து இடிப்பு நடவடிக்கை. இங்கே முஸ்லீம் ஹிந்துக்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறாங்க. அங்கே ஊபியில் என்ன நடக்குதுனாக்க, முஸ்லீம் வீடுகள், முஸ்லீம் மதரசாக்கள், முஸ்லீம் மஸ்ஜிதுகள்லாம் புல்டோசர் கொண்டு ஊபி அரசால் இடிக்கப்படுது. இந்துத்துவ அரசாங்கத்தினால இடிக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்படுது. அப்போ நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். முஸ்லீம் லீக்கு, ஹிந்துத்துவா குரூப்புகள் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இந்த முஸ்லீம் லீக் இருந்தாக்க அங்கே ஹிந்துக்களும் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்படுகிறார்கள். ஆனால் அங்கே முஸ்லீம்கள் வலுக்கட்டாயமாக இங்கே பாருங்கள். இது அவர்கள் சொல்லக்கூடிய பிரச்சனை என்னன்னாக்க, வெளிநாட்டு நிதியினால் கட்டப்படுது. ஏன் வெளிநாட்டு நிதியினால் கட்டப்பட்டால் அதில் என்ன பிரச்சனை உனக்கு? நீ கொடுக்க மாட்டேங்கிற முஸ்லீம்களுக்கு, நீ ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிற. அப்போ வெளிநாட்டில் உள்ள முஸ்லீம்கள் கொடுக்குறான், அதை வாங்கி அவங்க மசீது கட்டுறாங்க, மதரசா கட்டுறாங்க, அவர்கள் சொந்த காசில் கட்டுறாங்க. அது உனக்கு என்ன பிரச்சனையாக இருக்குது? யோகி அரசு இதனால் முஸ்லீம்களை ஒடுக்கிடலாம் அப்படின்னு போலீஸ் பந்தோபஸ்தோடு இங்கே பாருங்கள். இத்தனை தேவையில்லாத வேலைகள் இதெல்லாம். அங்கே இருக்கக்கூடிய அந்த மதரசாக்கள்,
பள்ளிவாசல்கள் வீடுகள்லாம் கட்டுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயமா? ஒரு வீடு கட்டுறதுன்னா இந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டம். அப்படி கட்டப்பட்ட வீடுகளை வந்து நீ வந்து வெளிநாட்டு உதவி இருக்குது இதில் அப்படின்னு சொல்லி பண்ணினாக்க, வெளிநாட்டு உதவி இல்லாமல் என்ன ஆர்எஸ்எஸ்க்கு வந்து வெளிநாட்டிலேருந்து எத்தனை கோடிகள் வருது, அமெரிக்காவிலேருந்து எத்தனை கோடிகள் மாதம் மாதம் வந்து இறங்குது, அதெல்லாம் வந்து கணக்கில் வராதா? எல்லாம் தெரியும். இவர்கள் வந்து இப்படிலாம் பண்ணால் முஸ்லீம்களை வந்து அவர்களுடைய நடவடிக்கைகள்லேருந்து நம்ம நிறுத்திடலாம், இஸ்லாத்தை விட்டு அவர்களை வந்து வெளியேற சொல்லலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் யோகி அரசுக்கு இருக்குது. அது கண்டிப்பாக நடக்க போகிறதில்ல. உலக முடிவு நாள் வரைக்கும் முஸ்லீம்கள் தங்கள் உயிர்களை விடுவாங்க, உடைமைகளை விடுவாங்களே ஒழிஞ்சு தங்களுடைய நம்பிக்கையை, இறை நம்பிக்கையை விடவே மாட்டாங்க. அது சாதாரண ஒரு கடைக்கோடி முஸ்லீம்கிட்ட கூட அது இருக்கும். பெரும் பணக்காரனாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய சிறிய ஏழையாக இருந்தாலும் சரி, அவர்கள் வந்து தங்களுடைய நம்பிக்கையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இங்கே பாருங்கள், இந்துக்களுக்கு கொடுத்த வீடுகளில் இந்துக்கள் வந்து அந்த பெண் வந்து தனது மத சுதந்திரத்தோட அகல் விளக்கு ஏற்றி தன்னுடைய வீட்டுக்குள்ளே குடி போடுறாங்க. அதை வந்து முஸ்லீம் லீக் அனுமதிக்குது. இப்போ வந்து சகிப்புத்தன்மை யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்களா? முஸ்லீம்களுடைய சொத்துனால இந்துக்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்குறாங்க. அங்கே வந்து ஊபியில் என்ன ஆகுது, முஸ்லீம்கள் சொத்தை வந்து புல்டோசரை விட்டு இடித்து தள்ளுது இந்துத்துவ ராஜ்.